பிதாவாகிய தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குமாரனாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திரியேக தெய்வமே, உம்முடைய ஆளுகை, அதிகாரம், உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்புக்குரிய பெரேயா குடும்பத்தாரே, செய்தியை கேட்கும் தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். நல்ல ஒரு பாடல், ஆராதனை, துதி, நன்றி, தொழுகை எல்லாவற்றுக்கும் முன்னதாக ஆசரிப்பு கூடாரத்தில் தண்ணீர் தொட்டியின் அனுபவமாக நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரத்தை இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்தலிலே நம்முடைய அன்பின் உண்மையை சோதித்து பார்க்கும்படியாக சத்தியத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்படுதலும் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சலாக்கியம், பெரிய பாக்கியம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நமத்திலே மெய்யாகவே பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமம் இது ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்பதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில அனுபவித்து வருகிறோம். உலகத்தை ஜெயித்த வேதாகமம். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் வரலாற்றிலே வேதாகமத்துக்கு வந்த சோதனைகளைப் போல, பைபிளுக்கு வந்த எதிர்ப்புகளைப் போல, தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த வேதாகமத்துக்கு வந்த சதி திட்டங்கள் போல வேற எந்த ஒரு புத்தகத்திற்கும் இந்த உலகத்திலே வந்ததில்லை. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் பொக்கிஷம். கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து அல்லும் பகலும் தியானிக்கிற மனுஷருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், மிகுந்த ஆசீர்வாதத்தை காண்பார்கள். அருமையான தேவ ஜனமே, உலகத்தை பரிசுத்தப்படுத்துகிற சத்தியம் உள்ள இந்த பைபிளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மனிதருடைய குறைவுகளையும் நிறைவாக்குகிற சத்தியம். அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனாலும் இந்த வேதத்தில் வேதாகமத்தை நாம் மிக சாதாரண ஒரு புத்தகமாக ஒருபோதும் கருதிவிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வது போல இந்த வேதாகமத்துக்கு ஓய்வும் கொடுக்கக்கூடாது. இந்த நாளிலே கூட வேதத்தின் மகத்துவத்தை அறிவதற்கு நாம் ஒரு வசனத்தை நாம் அப்படியே பார்க்கலாம். எரேமியாவின் புத்தகத்தில் 20வது அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. நல்ல கவனிங்க. இப்படி இந்த வார்த்தையினுடைய மகத்துவம், இந்த வார்த்தையினுடைய வல்லமை வேற எந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைக்காவது உண்டா
என்று உலகத்திலே நாம் பார்த்தால், நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக ஆங்கில பேராசிரியராக கல்லூரியிலே பணிபுரிந்த போது உலகத்திலே the best minds, the best scholars, well educated people, அவர்களுடைய the great works in literature அதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தெய்வம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் அந்த எல்லா புத்தகங்களிலும் உள்ள வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, they were just the lamentations. அதை எழுதியவர்கள் வாழ்க்கையை குறித்தும் உலகத்தை குறித்தும் தங்கள் எதிர்காலத்தை குறித்தும் புலம்புகிற, அங்கலாய்க்கிற, வேதனையோடு பேசுகிற அப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஏராளமாக இருக்கு. உதாரணமாக நான் சொல்வேன் என்று சொன்னால், ஆங்கில இலக்கியத்தில் ஷெல்லி என்ற அருமையான ஒரு போயட் உண்டு. அவர் ஒரு போயத்தில் சொல்லுகிறார், I fall upon the thorns of life, I bleed என்று சொல்லுகிறார். வாழ்க்கையின் முட்களிலே விழுந்து ரத்தம் கொட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு என் மனதில் அதை படித்த போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு இந்த அருமையான இந்த உலகத்திலே தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர் இவர் என்று சொல்லப்படுகிறார். என் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, என் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் என்று நான் அதை தேடினேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை இங்கே பாருங்க எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. எரேமியாவில் நம்ம அப்படியாய் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. இப்படி உலகத்தில் ஏதேனும் புத்தகங்களில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் இப்படி அனுபவித்திருக்கின்றா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தேவனுடைய வார்த்தை. எலும்புகளில் அடைபட்டு இருந்தால் இருதயத்தில், ஆத்துமாவில் அது நிரம்பி இருக்கும்போது அது அக்கினியாய், தேவன் அக்கினியாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை அக்கினியானது. இது ஒன்று மாத்திரம்தான், தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் சாத்தானையும் இருளின் ஆதிக்கத்தையும் சத்துருவின் தந்திரங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாதாளத்தின் காரியங்களையும் சுட்டி எரிக்கும் வல்லமையுடைய. அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நிரப்ப 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 தியானித்து தியானித்து நிரப்பும் போது நம்முடைய வாயின் வார்த்தையும் அக்கினியாக இருக்கும், நம்முடைய செயல்கள் அக்கினியாக இருக்கும். மிகவும் ஒரு பெரிய சத்துருவினுடைய காரியங்களை முறியடித்து ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு சத்தியத்தினாலே உண்டாகும். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள வார்த்தை உள்ளதுதான் பைபிள். தயவு செய்து அக்கினியாய் இருக்கிற தெய்வம் அவருடைய அக்கினியின் வார்த்தையினால நம்மையும் அக்கினி பிளம்புகளாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் அப்படி மாற வேதத்தை அதிகமாய் பயன்படுத்துங்கள், நன்றாக தியானியுங்கள், நன்றாக ஆராய்ச்சி செய்யுங்கள். வெறுமனை வாசித்து முடித்து விடாதீர்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. கர்த்ததாமே இந்த நல்ல வேதாகம பொக்கிஷத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும்படியாக நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்து செய்தியினுடைய தொடர்ச்சியாக கூட நாம் அப்படியாய் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்தில் நாம் அப்படியாய் பார்த்தோம், கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை பல வேத வசனங்களின் மூலம் நாம் அதை ஆராய்ந்து பார்த்தோம். அவருடைய ஆத்துமாவிலே அவர் என்ன செய்தார், ஆவியிலே என்ன செய்தார், சரீரத்திலே என்ன செய்தார். அப்படியானால் நம்முடைய ஆத்துமா ஆவி சரீரத்தில் என்னவெல்லாம் உண்டாக, என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க
அவர் செய்த மிக முக்கியமானது, கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் இணைக்கப்படும் போது அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட முடியும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுதல் என்பது அது ஒரு மகிமையான வாழ்க்கை, அது ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கை. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் நமக்கு உண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதம் குணம், that is healing. பொதுவாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் குணம் உண்டு. If you are united with the likeness of the death of Jesus, you will have the healing. You will have the healing. பொதுவாக அருமையான தேவ பிள்ளைகளே, குணம் என்ற வார்த்தையினை நாம் மேலோட்டமாக பார்த்தால் அது வெறும் சரீரத்தோடு தொடர்புள்ளதாக தெரியும். ஆனால் ஆராய்ச்சி செய்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஆத்துமாவை குறிக்கும் ஒரு ஆழமான சத்தியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:27. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். என்னவென்றால், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல். அப்ப குணப்படுதல் என்பது இருதயத்தில் உணர்வடையும் போது குணம் இருதயத்தில் உண்டாகிறது. அதாவது இருதயத்தில் எண்ணங்கள், இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் தீர்மானங்கள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ப இருதயம் குணப்படுதலை குறித்து இங்கே இந்த வசனத்துல முக்கியமாக குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இது ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய குணத்தை குறிக்கிறது. அப்ப ஹீலிங் என்று சொன்ன உடனே, குணம் என்று சொன்ன உடனே வெறும் சரீர காரியமாக நாம் சிந்தித்து விடாதபடி ஆத்மாவிலே, இருதயத்திலே, எண்ணங்களிலே அது உண்டாக வேண்டும் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என எந்த ஒரு மனிதனும் நல்ல குணமுள்ளவனாகவே வாழ்ந்து வருகின்ற ஜீவியம்தான் குணம். எந்த ஒரு மனிதனும் நல்ல குணமுள்ளவனாகவே வாழ்ந்து வருகின்ற ஜீவியம்தான் குணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயல்பாக பூரணமான நற்குணம் கொண்ட மனிதன் ஒருவரும் இல்லை. அதாவது naturally speaking, nobody is there as 100% healed or perfect. தேவன் உண்டாக்கிய மனிதன் ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நற்குணம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆனா நமக்கு தெரியும், கடந்த சில வாரங்களாகவே நம்ம அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம், தற்போதைய நிலைக்கு காரணம் மனிதனுக்கு ஏற்படுகிற வியாதிகள், மனிதனுக்கு ஏற்படுகிற தோல்விகள், மனிதனுக்கு ஏற்படுகிற விரக்திகள், மனிதனுக்கு ஏற்படுகிற பயங்கள், கவலைகள், இல்லாமைகள், தருத்திரங்கள், பெருமைகள், கடந்த வாரத்தில் நான் பார்த்தது போல தற்பிரியம், சுயநலம், இதெல்லாம் எப்பொழுது வந்தது என்று நான் பார்த்தபோது ஆதாம் ஏவாளுடைய மீறுதல், தேவ கட்டளையை மீறும் போது எல்லாம் உண்டாகிறது என்பதை, உண்டானது என்பதை நாம் பார்த்தோம். இன்றையும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் உலகத்தில் எல்லா மனிதனுடைய ஆத்மாவையும் குணமாக்க தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பூமியில் மனுஷ ஆத்மாவாக வந்தார். ஹல்லேலூயா. நற்குணம் உள்ளவராகவே வாழ்ந்தார் இயேசு. உலகத்திலே அவர் ஊழியம் நற்குணம் உள்ளவராகவே ஊழியம் செய்தார்.
நோக்கத்தை நிறைவேற்ற மனிதர்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு தெரியும். அவருடைய தழும்புகளால் மனித சமுதாயத்தின் ஆத்மாக்களுக்கு குணம் உண்டாகிறது என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 24 அப்படியா நாம் பார்க்கிறோம். கவனிங்க, ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு சென்றது ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற இயேசு சென்றார். அருமையான மக்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எப்படி சொல்லுங்க? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா வைரஸ் உலகத்தில் வந்திருக்கிறது. பல முன்னேறிய நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட, வல்லரசு நாடுகள் கூட தத்தளிக்கும்படியான இந்த நோய் ஆயிரக்கணக்கில் மக்களை, ஒரு அமெரிக்காவில் 50,000 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி? அருமையான மக்களே, தேவன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ ஒரு குடும்பமாக இருக்கிறாய், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ இந்த விரைய திருச்சபையில நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினால், அதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு அல்லவா? எப்படி? ஏதோ தூங்கி எந்திரிச்சோம், நம்முடைய வயிற்றின் தேவையை பூர்த்தி பண்ணினோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அதை சாப்பாடாக்குறோம், அல்லது ஒரு வீட்டை கட்டுறோம், கல்யாணத்தை பண்ணுறோம். இப்படி இந்த உலகத்தின் தேவைகளை மாத்திரம் முடிப்பது நம்முடைய உயர்ந்த வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் உண்டுதான், அது நிறைவான நோக்கம் இல்லை. இதெல்லாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்ற இவையெல்லாம் நமக்கு உதவியாக இருப்பவை. இவையெல்லாம் நமக்கு அதற்காக தெய்வம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பரிதாபம்! அது உயர்ந்த உன்னத நோக்கத்தை விட்டு we are being sidetracked. எல்லாம் இங்கும் அங்குமாக அலைகிற சிதறுகிற சிந்தனை உடையவர்களாய் நோக்கங்கள் கெட்டு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதற்கு உலகளாவிய ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அவர் மரித்ததற்கு ஒரு மாபெரும் நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம போன வாரம் இந்த வாரம் அதிகமா பார்த்தோம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை பார்க்க தேவ ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 பேதுரு 2:24 அடிப்படையில் நாம் சில சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆத்துமாவில் குணமடைதல் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஆத்துமாவில் குணமடையும். கடந்த வாரத்தினுடைய செய்தியை நம்ம அப்படியே பார்க்கும்போது கூட பார்த்தோம், இயேசு தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அப்படின்னா அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த சத்தியங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவும் மரணத்தில் ஊற்றப்பட இந்த காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார். இயேசு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்று பார்த்தோம். நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டார் என்று பார்த்தோம். நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் என்று பார்த்தோம். அந்த சத்தியங்களை எல்லாம் நாம் விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நாமளும் இயேசுவை போலவே என்ன செய்கிறோம்? அக்கிரமங்களுக்கு நொறுக்கப்பட்டவர்களா, மீறுதல்களுக்கு காயப்பட்டவர்களா, பாவத்துக்கு ரத்தம் சிந்துகிற அனுபவத்தை பெற்று குணமடைகிற ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளைகள், ஒரு முக்கியமான காரியம் கவனிக்கணும். நீங்க மரணம் என்று சொன்னால், நான் போன வாரம் திரும்ப 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 சொன்னேன், நீங்கள் பாவத்துக்கு செத்து என்று வேத வசனம் ரோமர் 6:5 அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம்.
அல்லேலூயா. ஆமென். பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் என்றார் ரோமர் 6:6 நம்ம அப்படியே பார்ப்போம். அப்ப நல்லா கவனி, பாவத்துக்கு சாகும்போது இயேசு பாவத்துக்கு செத்தார். இயேசு அக்கிரமங்கள் மீறுதலுக்கு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு அதுக்கெல்லாம் முடிவு கட்டினார். பாவம்னா ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. The death has got a very significant meaning. என்ன அப்படின்னா மரணம், பாவம் மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த மரணம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், பிரிவு என்று அர்த்தம். அப்ப நம்ம பாவத்துக்கு செத்தோம் என்று சொன்னால், இயேசு பாவத்திற்கு மரித்தார் என்று சொன்னால், பாவம் இனி அவர் மேல ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. It is separated entirely, fully separated from him. முடிந்தது. அப்ப நாம் இயேசுவோடு கூட இயேசுவின் சாயலில் பாவத்துக்கு மரிச்சிருக்கிறோம் அப்படின்னா, we have been separated from the sins and also the curses. பாவத்துக்கும் சாபத்துக்கும் முற்றிலுமாக நாம் நீக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இதை தவிர கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த அக்கிரமம் ஆத்துமாவில் மீறுதல் நம்முடைய பேச்சில், ஆத்துமாவின் அக்கிரம சிந்தனையில், ஆவியின் மீறுதலான பேச்சில், சரீரத்தின் பாவ செயல்கள், இவைகளால் உண்டாகிற விளைவை தவிர இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் வேற என்னங்க காரணம்? ஐசக் நியூட்டன் சயின்ஸ்ல மிக முக்கியமான 3 லாஸ் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல பிலீவர், வேதத்தை விசுவாசித்தவர். அவருடைய 3rd லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, every action has got an equivalent reaction. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு உரிய எதிர் செயல் உண்டு. அதை அவர் எங்கே கத்துக்கிட்டார் தெரியுமா? பைபிள்ல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக இடங்களை நம்ம பார்க்கணும். என்னது? அவனவன் செயலுக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு உண்டு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நீ பாவம் செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்துக்கொள். ஆதியாகமத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம அப்படியே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நாம் நன்மை செய்தால் அதற்கு பலன் உண்டு, தீமை செய்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையாக, தேசமாக, உலகத்தில் மனித இனமாக நாம் பாவங்கள் தவறுகள் செய்தால் விளைவுகள் உண்டு. Otherwise, what explanation can you give for all these disastrous happenings in the world? எந்த விஞ்ஞானம் இதற்கு என்ன காரணம் என்று அவங்க தேடிட்டு இருக்காங்க. லேப்ல தேடுறாங்க. இந்த லேப்ல எப்படி அடைஞ்சு, அதனாலதான் வந்துச்சு. தீமை என்பதே உலகத்தில் எப்படி வந்தது? இந்த தீமை நம்மை ஆதிக்கம் செய்வது, நம்மை அழிப்பது, அந்த தீமைக்கு நாம் இடம் கொடுப்பதனால் எப்படி? சிந்தனையில, பேச்சில, செயல்கள். அருமையான தேவ பிள்ளைகள், அதனால ஆத்துமாவில் குணமடைதல் அப்படிங்கிறத குறித்து குணமடையணும். கண்டிப்பா மனித இனம் ஆசீர்வாதமா வாழ ஆத்மாவில் குணம் வேணும், ஆவியில குணம் வேணும், சரீரத்திலையும் குணம் வேணும். ஆத்மாவில் குணமடைதல் குறித்து ஆதார வசனங்களாக ஒரு சில வசனங்கள். பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, அக்கிரமத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, விடுதலை பெற்று, கிறிஸ்து நமக்காக மரித்ததனால, செத்ததனால நாமும் அந்த பாவத்துக்கு செத்திருக்கிறோமே, அதுல இருந்து விடுதலை பெற்று வாழுகிற வாழ்க்கைக்கு ஆதாரமாக, ஆத்துமாவில் குணத்திற்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம அப்படியே பார்க்கலாம், வாசிக்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 23 முதல் 25 வரைக்கும் வாசிக்கலாம். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து. எவ்வாறு? கவனிங்க, நீங்கள் குணப்படாமல் உங்கள் ஆத்துமாவிலே, உங்கள் எண்ணங்களிலே, யோசனைகளிலே, உங்கள் நோக்கங்களிலே, purposes and intentions,
இதுல எல்லாம் நீங்க குணப்படாம எதிர்த்து நடந்தா ஆண்டவர் என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழதனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்தபின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முடித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். பாருங்க, எவ்வளவு ஒரு எதிர்மறையான வேதனையான ஒரு வாழ்க்கை முறை. இருதயம் குணப்படாட்டி அது தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், கட்டளைகள், உபதேசங்கள் இதற்கு மனிதனுடைய ஆத்துமா இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நாம் எதிர்த்து தான் நடக்கிறோம். அப்ப என்னென்ன விளைவுகள் இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஆத்துமா குணப்படுவதை பற்றி அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடம் தெளிவாக பேசுகிறார். குணமடையாவிட்டால் விளைவுகளை பற்றி பேசுகிறார். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். அடுத்து ரோமர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் சொல்றார். அவர் மறுதலிக்கிறத பத்தியெல்லாம் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொன்ன பிற்பாடு உன் விசுவாசம் ஒழிந்து போகாம இருக்க ஜெபம் பண்ணப்பா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுதா? நம்முடைய ஆத்துமா குணப்படாமல் இருக்கும்போது ஆத்துமா தான் விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால, ஆராய்கிறதுனால ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆனா இந்த ஆத்துமா குணப்படாமல் இருந்துச்சு, தவறுகளுக்கு இடம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா விசுவாசம் ஒழிஞ்சு. அப்ப அந்த விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. அந்த ஆத்துமாவில் குணம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக ஜெபம் செய்தேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு பேதுருக்கு சொல்றேன். அப்படி நீ குணப்பட்ட பின்பாடு உன் சகோதரர்களும் குணப்படுவதற்கு நீ உதவி செய். குணப்படணும், எல்லோரும் குணப்படணும். ஆத்துமாவில் குணப்படணும், எண்ணங்களிலே குணப்படணும், சிந்தனைகளிலே குணப்படணும், யோசனைகளிலே குணப்படணும், இருதயத்தின் நோக்கங்களிலே குணப்படணும், திட்டம் தீர்மானங்களிலே குணப்படணும். நீ குணப்பட்ட பின்பு இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ற பேதுருக்கு சொன்னது போல நீங்கள் இந்த நாளிலும் எதுவும் குணப்படாத காரியங்கள் இருக்குமானா குணப்பட்டு உங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யும். வாசிக்கலாம் ரோமர் 2:4-5 வசனங்கள். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? பாத்தீங்களா? தேவ தயவே. நிறைய பேர் தேவ கிருபையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. தேவ கிருபையில நல்லா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடுக்கு நல்லா இருக்கு, நல்ல வீடு இருக்கு, ஈவன் காரும் இருக்கு, பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைகள்ல இருக்கிறாங்க. கவனிங்க, அப்ப தேவ தயவுல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா தேவ தயவு முதலாவது தேவனுடைய இரக்கம், நாம் குணப்படும்படி அது ஏவுகிறது. பாருங்க, அந்த ஆத்துமா அவர் இயேசு மரித்தது, அவருடைய மரணம் எதற்காக அப்படின்னா நாம் ஆத்துமாவிலே குணமடைவது. அப்ப அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம் இணையும் போது நம்முடைய ஆத்துமா குணமடைகிறதா? இப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ள உள்ள போய் நம்ம தியானிக்கும் போது ஆத்துமா குணப்படும், ஆவியின் வார்த்தை மாறும், சரீரத்தின் செயல்கள் மாறும். அதில் 5வது வசனம் பார்க்கும்போது உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. பார்த்தீங்களா? ஆத்துமா இருதயம் குணப்படாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா கிறிஸ்துவின் போதனைகளை அது ஆத்துமாவுக்குள்ளே கொண்டு போய் ஆத்துமாவில் நிரப்பி அது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை இயக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா கோபாக்கினையின் நாளுக்குரிய கோபாக்கினைக்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று
வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, ஆத்துமாவில் குணமடைதலை குறித்து அப்போஸ்தலர் 26:20. இதெல்லாம் ஆத்மாவில் குணப்படைதல். திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல்ல நாம் இணைக்கப்படும் பொழுது, அந்த சத்தியங்களை விசுவாசித்த நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்தில் கொண்டு வந்து சுத்திகரிக்கப்படும் போது நமக்கு ஆத்ம குணம் நமக்கு கிடைக்கிறது. வாசிக்கலாம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். பவுல் சுவிசேஷ ஊழியத்துல நான் என்ன செய்தேன், இந்த ஊழியத்துல நான் என்ன செஞ்சேன், சுவிசேஷம் அறிவித்தேனே, அந்த ஜனங்களோடு இருந்து அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து ஜெபித்து அவர்கள் புது சிருஷ்டிகளாக இயேசுவின் சீஷர்களாக இப்படியெல்லாம் மாற நான் பிரயாசப்பட்டேனே. அதுல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்சேன்னு ஒரு 3 காரியத்தை அங்கே இவர் சொல்லுகிறார். என்னன்னா, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி குணப்படவும். எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும், குணப்படணும். அதுக்கப்புறம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். பாருங்க, மனம் திரும்பணும், சொல்லுங்க, மனம் திரும்பணும், குணப்படணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்யணும். யோவான் சாணகன் கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, கனி கொடுக்கிறவர்களாக இருங்கள் என்பதை குறித்து யோவான் சாணகன் தன்னுடைய ஊழியத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு தாங்க ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அநேகர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னமோ நம்ம வைத்த வழி சோமானா, காசு இல்லாத நேரத்தில் கொஞ்சம் காசு வந்துட்டா, சில சுகவீனங்கள் மாறிடுச்சுன்னா, சில ஆபத்துக்கள் இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டா, அதுக்கு தான் இயேசு. அருமையான தேவனே, உன் ஆத்துமாவிலே நீ குணமடையும், என் ஆத்துமாவிலே நான் குணமடையும். இது கிறிஸ்துவின் மரணத்தின் அந்த சாயல். கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் இணைக்கப்படும். அப்ப எப்படி இணைக்கப்படுகிறோம்? எப்படி? அப்ப பவுலுடைய ஒரு பெரிய ஊழியம் எதை மையமாக வைத்து நடந்து கடைசியில சொல்றார். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் நம்ம அப்படியே பார்ப்போம். மனம் திரும்பி குணப்படணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:10, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரங்களிலே சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இயேசுவின் மரணத்தை, இயேசு சிலுவையில மரித்ததனால நம்முடைய ஆத்மாவுக்கு, ஆவிக்கு, சரீரத்துக்கு அவர் பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் குணமாகுதல், விடுதலை அடைதல், புதிதாகுதல், பரிகாரம் செய்யப்படுதல், அல்லது பாவம் அக்கிரம் மீறுதல் இருந்து விடுவிக்கப்படுதல், செப்பரேட் பண்ணப்படுதல், பிரித்தெடுக்கப்படுதல் காரியங்களுக்காக இயேசு மரித்தாரே, அதை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். அணு தினமும் இயேசுவின் மரணத்தை நம்முடைய சரீரங்களிலே சுமந்து திரிய அழைக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே. அது எதுக்கு? நாம் மரித்து முடிந்து போவதற்கு அல்ல, உயிர்த்து எழுவதற்கு. ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. உயிர்த்து எழுவதற்கு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பரலோகம் களி கூர்ந்ததே என்று கடந்த வாரம் பார்த்தோமே. அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை, மரணத்தை நாம் ஒவ்வொரு நாள் சுமந்து திரிகிற அனுபவம். கிறிஸ்துவின் மரணத்தை, கிறிஸ்துவின் மரணத்தை, மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் நம்முடைய சரீரங்களில் சுமந்து திரியதான் நாம் அழைக்கப்பட்டோம். எனக்கு பெரிய பலன் இருக்கிறது. அப்படியான இந்த தீமையான எண்ணங்கள், அப்ப இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்ப இந்த கிறிஸ்துவின் மரணத்துல நான் இணைக்கப்பட்டு, அப்ப முற்றிலுமா இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் விடுதலை அடைகிறதுக்கு இயேசு அவருடைய ஆத்மா, ஆவி, சரீரத்துல எல்லாம் செய்து முடித்ததை போன வார செய்தியிலையும் பார்த்தோம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். என்னுடைய ஆத்மா, ஆவி, சரீரத்துல நான் கிறிஸ்துவின் மரணத்துல இணைக்கப்பட்டு, அப்ப நான் பெற்றுக்கொள்ள விடுதலை
விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடுதலை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்னங்க செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் என்ன செய்யணும்? இதுக்கு சில வசனங்களை நான் இப்ப பார்க்கணும். நீதிமொழி 28:13 நமக்கு தெரிந்த வசனம். இதுல அநேக பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இன்னும் அதிகமான கவனத்தோடு கர்த்தருக்குள் நாம் வளர ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாருங்க, முக்கியமான காரியம் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல். சாயல்னா லைக்னஸ். அவரை போல நாம மறிக்கிறதுல அந்த மரணத்தில் நாம இணையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முக்கியமானது பாவங்களை மறைக்கக்கூடாது. ஆனால் நீங்க உலகம் சொல்லும் உன் குட்டுப்பாடு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லும். இது சாத்தானுடைய போதனை. பாவங்களை மறைக்காம முதல்ல தேவனிடத்தில் அறிக்கை செய்யும். பிறகு யாருக்கு எதிராக நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்ககிட்டயே அறிக்கை செய்யணும். மறைக்காமல் அவற்றை அறிக்கை செய்யும். அதுக்கப்புறம் விட்டு விடணும். 3 காரியங்கள் சொல்லணும். இந்த 3 செய்யும்போது பாருங்க என்ன நடக்குது. அப்ப இந்த ஏன்னா இந்த பாவங்களுக்கெல்லாம் இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறாரே, அவருடைய ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே, நொறுக்கப்பட்டிருக்கிறாரே, காயப்பட்டிருக்கிறாரே, ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, இதற்காகத்தானே, நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தானே, ஆண்டவரை இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருகிறதெல்லாம் சொல்லி நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தின, தீட்டுப்படுத்தின, கலங்க வைக்கிற, பதற வைக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெறுவது அவசியம். அதை விட்டு விடுவது அவசியம். வாசிக்கலான ஒரு வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7-10 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓகேயா? இது நமக்கு தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட நீங்க ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. இதுல இன்னும் கொஞ்சம் கவனமா நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பது அடுத்த வசனத்தில் நம்ம அப்படியே பார்க்கணும். வாசிக்கலாம். 8ஆவது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். கவனிங்க. அப்ப இந்த உலகத்துல யாரும் எனக்கு பாவம் இல்லை. பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். யோவான் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார். நமக்கு பாவம் இல்லை என்னும் அவருடைய முதிர் வயதில் எழுதப்படுகிற நிறுவங்கள். அப்ப தன்னையும் சேர்த்து சொல். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாம் ஏமாற்றுகிறவர்களாயும் வஞ்சிக்கிறவர்களாயும். அதனால பாவம் இல்லைன்னு எந்த ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சிந்தனையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நம்முடைய நோக்கங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நம்முடைய விருப்பங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நம்முடைய ஆசைகள்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இருதயத்தில் உள்ள காரியம், உணர்வுகள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, பேச்சில, வாயின் வார்த்தையில, நாவின் காரியங்கள்ல எவ்வளவு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அவிசுவாசமா பேசினா, போன வாரம் பார்த்தோம், அவிசுவாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவிசுவாசமா பேசினா, அவிசுவாசமா சிந்திச்சா அது ஒரு கொடுமையான கடினமான இருதயம், கொடுமையான இருதயம் வேலை சொல்லும். அப்படின்னா எங்க போகும்? அதனால நம்மிடத்துல பாவம் இல்லை என்று சொல்ல நமக்கு உரிமையும் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. பாவம் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்ப பாருங்க, பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி. ஆண்டவராகிய இயேசு உண்மையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். நம்முடைய பாவங்களை மன்னிக்க. ஏன்னா எல்லாருடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் தன்மேல சுமந்து கொண்டு, தன்னுடைய ஆத்மாவி சரீரத்தில் சுமந்து கொண்டு அவர் பரிகாரம் செய்தார். அவர் பரிசுத்த பரிகாரியாகிய இரட்சகர் இயேசு. அவர் நமக்காகத்தானே பரிகாரம் செஞ்சார். இன்றைக்கு நாம் அதெல்லாம் உணர்ந்து கண்ணீரோடு ஆண்டவரை மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவர் மன்னிக்கிறார், அவர் மன்னிக்கிறார். அருமை தேவ ஜனமே, இயேசு எப்படிப்பட்ட பாவமானால் குற்றங்களானால் மன்னிக்கிறவர். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். சொன்ன ஒரு வசனத்துக்கு கூட அங்கே பார்க்கலாம். அநேக வசனங்கள் அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ
முதல் வாரத்தில் கூட நம்ம இந்த லாக்டவுன் வந்திருப்போம், முதல் வாரத்தில் கூட பார்த்தோம் 2 நாளாகவும் 7 நாளில் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேசத்திற்கு சேமத்தை தெய்வம் கொடுக்கிறார். He heals the nations அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியா இன்னும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை கூட பார்க்கலாம். நேரம் சென்று கொண்டு இருக்கிறபடியினாலே அதை ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசித்து, யோனா புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் யோனா நினிவே பட்டணத்துக்கு அனுப்பப்படுகிறார். எதுக்கு? மனம் வருந்தி, ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து அவர்கள் குணமாக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, கீழ்ப்படுகிற வாழ்க்கையை வாழ்வதற்காக வாசிக்கலாம். அந்த யோனா புத்தகத்தில் 5 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். விசுவாசிக்கிறாங்க, உபவாசம் அறிவிக்கிறாங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். தங்களை மிகவும் எளிமைப்படுத்திக் கொள்ளுகிறார், ரெட்டுடுத்திக் கொள்ளுகிறார். ஒரு எளிய தோற்றத்துக்குள்ள வர்றாங்க. All the luxuries have gone. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது, ராஜாவுக்கு செய்யும்போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, அவனும் சிங்காசனத்தை விட்டு வந்துட்டான். தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு, தன்னுடைய ஆடம்பர உடுப்பை கழற்றி விட்டான். ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். சாம்பல்ல உட்கார்றான் ராஜா. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராக இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் பொல்லாத வழிகளை, கொடுமையான வாழ்க்கையை, கொடுமையான வழிகளை விட்டு ஆடு மாடு எல்லாம் பட்டினி. ராஜா, இந்த தேசத்தினுடைய மக்கள், நினிவே மக்கள் எல்லாம் பொல்லாத வழிகளை விட்டு எல்லாரும் என்ன செய்றாங்க? மனம் திரும்புறாங்க. அப்ப என்ன நடக்குது? தேவன் என்ன செய்கிறார்? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்கள் குணமடைகிறார். ஆத்துமா குணமடைகிறது. பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத சிந்தனைகளை விட்டு, பொல்லாத பேச்சுக்களை விட்டு, பொல்லாத செயல்களை விட்டு அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. இதை தேவன் கண்டு தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, அவருடைய செயல்களை பார்த்து, மனம் திரும்பின அந்த செயல்களை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர் நினிவேயை அழிப்பேன் என்று சொன்ன காரியத்தில் இருந்து ஆண்டவர் பின்வாங்கினார். ஆத்துமாவுல நம்முடைய மனம் திரும்புதல் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு பார்த்தீங்களா? தேவனுடைய தண்டனையவே நீக்கி போடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதல், ஆத்துமா குணமடைதல். அப்ப இதற்கு நான் உங்களுக்கு ஒரு சில காரியம், ஒரு 7 படிகளை நான் எப்படியா முதலாவது என்ன செய்யணும்? ஆத்துமா குணமடைவதற்கு, ஆவி குணமடைவதற்கு, சரீரம் குணமடைவதற்கு இதற்கு என்ன செய்யணும்? ஒரு 7 படிகளை. முதலாவது நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்யணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். Confess your sins. அப்ப குற்றங்களை அறிக்கை செய்ய, மறைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்தபடி மறைக்கக்கூடாது. குற்றங்களை அறிக்கை செய்யும். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அறிக்கை செய்யும். 2வது காரியமா நாம் பார்க்கிறோம், மனம் வருந்தலும் துக்கித்து அழ வேண்டும். சொல்லுங்க, repent and cry unto the Lord. Hallelujah. Repent and cry unto the Lord. ஏசாயா 5:4 மத்தேயு 5:4 கூட பார்க்கிறோம். இருதயத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன துயரம் இருதயத்தில்? தாங்கள் செய்த குற்றங்களை நினைத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லும். அவர்கள் ஆறுதல் அடைவார். அப்ப நல்லா கவனிங்க, மனம் வருந்தணும். நம்முடைய குற்றங்களுக்காக துக்கித்து அழ வேண்டும். இதுக்கு தான் அழணும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அழ வேண்டாம். அதெல்லாம் மாறியும், அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். தெய்வம் பயங்கரமான காரியங்களை செய்வார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களை ஆயிட்டோம் அப்படின்னா, இருதயத்தில் குணப்பட்டுட்டோம் அப்படின்னா, தேவன் பெரிய காரியம். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தால்
என் தேவனால் மாற்ற முடியும். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவா, நாம் ஆராதிக்கிற பரலோக பிதாவினா, எதுவா இருந்தாலும் அவருடைய ஆவியானவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப மூணாவது காரியமா நாம் பார்க்க, அப்ப முதலாவது குற்றங்களை அறிக்கை செய்யணும், இரண்டாவது மனம் வருந்தி அந்த குற்றங்களுக்காக துக்கித்து அழணும், இருதயத்தில் நொறுங்குண்டவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்கிறார், தேவன் சொல்லுகிறார். மூன்றாவது காரியமா இயேசு சிலுவையில் இதற்கு பரிகாரம் செய்ததை விசுவாசிக்கணும். சொல்லுங்க, இயேசு சிலுவையில் இதற்கு பரிகாரம் செய்ததை, என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய ஆத்துமாவில் இருக்க மீறுதல், பாவம், இதுக்கு இயேசு சிலுவையில, என் ஆண்டவர் இயேசு, என் இரட்சகர் இயேசு சிலுவையில பரிகாரம் செய்தார். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நீங்க பரிகாரம் செஞ்சிருக்கிறீங்க. பரிகாரம் செய்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தண்டனையை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு நான் அதை அறிக்கை செய்யும் போது, இன்று அந்த பாவத்தினுடைய தண்டனை என்னை விட்டு நீங்குகிறது, பாவத்தினுடைய தண்டனை மாறுது. நான்காவது காரியமாய், அப்ப நாம இயேசு சிலுவையில பரிகாரம் செய்திருக்கிறார் என்பதை விசுவாசித்த பிற்பாடு நான்காவது காரியம், ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு கொடூரமான பாடுகள் நீங்க அனுபவிச்சதுக்கு காரணம் என் குற்றங்கள் தான், என்னைய மன்னிங்க. என் இருதயத்தின் குற்றங்கள், என் ஆவியின் மீறுதல், என் சரீரத்தின் செயல், என் கண்களினால், என் காதுகளினால், என் கரங்களினால், என் கால்களினால், ஆண்டவரை சரீரத்தின் அவயவங்களினால், நாவினால், எவ்வளவு எவ்வளவு குற்றம், எல்லாவற்றுக்கும் நீங்க தண்டனை அனுபவிச்சிருக்கிறீங்க. இப்ப என்னை மன்னியாக, நான் சொன்ன குற்றங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக என்று ஒரு இடத்துல மன்னிப்பு. அடுத்து ஐந்தாவது காரியமா, வார்த்தை. ஆண்டவர் நமக்காக கையளிச்சது சிலுவையில, ரத்தத்தை கையளிச்சார், தண்ணீரை கையளிச்சார், ஆவியை கையளிச்சார். அது மூன்றும் இன்றைக்கு வார்த்தையாக நம்மை சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சுத்திகரிக்கும்படியா கேட்கணும். வார்த்தை ரத்தமாய், தண்ணீராய், ஆவியாய் நம்மை சுத்திகரிக்கும்படி கேட்க வேண்டும், கெஞ்ச வேண்டும். ask for cleansing. ஹல்லேலூயா. சோ ஆறாவது காரியமா, சுத்திகரிக்கப்பட்டது நாம் கேட்டோம்னா உடனே ஆண்டவர் இயேசு சுத்திகரிப்பார். அவற்றை தடையே கிடையாது. உணர்ந்து இருதயம் நொறுங்குண்டவர்களா துக்கித்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா, பாருங்க, ஆறாவது காரியமா சுத்திகரிக்கப்பட்டதை விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சொல்லுங்க, சுத்திகரிக்கப்பட்டதை விசுவாசித்து நன்றி சொல்ல வேண்டும். Believe in the sanctification and thank the Lord. பரிசுத்தமாக்கப்பட்டதை, சுத்திகரிக்கப்பட்டதை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, இந்த குற்றங்களை எல்லாம் நீங்க இப்ப மன்னிச்சிருக்கிறீங்களே, உங்களுடைய இருதயத்தில் பெரிய சமாதானம் வந்துடும். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஏழாவது காரியமா, தொடர்ந்து பாவம் செய்யாது வாழ பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தையின்படி வல்லமை, அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளணும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் போதனைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். 7 காரியங்களை, இந்த படிகளை நாம் உணர்ந்து அனுபவபூர்வமாக உண்மையாய் சத்தியத்தின்படி பரிசுத்த ஒத்தாசைகளை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம என்ன செய்யறோம்? குணமடைகிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல்ல நம்ம இணைக்கப்பட்டோமே. இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது நாம் குணமடைகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் குணமடைகிறேன், குணமடைகிறேன். I am healed. I am healed. We are healed. இப்படி குணமாக்கப்பட்டோம். அப்ப இந்த கடந்த வாரத்துல கூட நம்ம பார்த்தோம், நம்ம குணமடையாத இன்றைக்கு கடைசி காலத்துல கொடூர காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. கடந்த வாரத்தில் நம்ம தற்பிரியத்தை பற்றி பார்த்தோம், செல்ஃப் சென்டர்ட் லைஃப், செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு பார்த்தோம். அதனால் இனி உள்ள காரியங்களை சற்று விரைவாக நான் சொல்லுகிறேன். கவனிங்க கவனிங்க. அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் அடுத்த பாவம் 21 பாவங்களிலே 21 குற்றங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பணப்பிரிய. பணப்பிரிய, அதாவது people will love only money and riches. People will love only money and riches. கடைசி காலத்துல இப்படி ஏராளமான மக்கள் இருப்பாங்க. இன்னைக்கு கொரோனா வைரஸ்ல கூட பார்க்கணும், அலோபதியில தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டுங்கிற மாதிரி. ஏன்னா அதுல சில காசு பார்க்க பெரிய பண முதலைகள், சில தேசங்களின் தலைவர்கள் கூட அதுல காசு பார்ப்பதற்காக காசாசை பிடித்தவர்களா
நீங்கள் ஈவன் தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட எவ்வளவோ சித்த மருத்துவங்கள், ஹோமியோபதி மருத்துவங்கள், தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள்லாம் உண்டு. இதையெல்லாம் பயன்படுத்த யாரும் அனுமதிப்பதில்லை. இப்ப தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உலக அளவில் ஒரு பெரிய தடை. ஒரு பெரிய அவர்கள் கண்டுபிடிக்கிற மருந்துக்காக காத்திருக்கிறதுக்குள்ள ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் சத்து மடிகிறார். இதை பற்றி கூட அவர்களுக்கு கவலை இல்லை. தங்களுக்கு வருமானம், தங்களுக்கு காசு, தங்களுக்கு பணம், யார் செத்தான் என்பதை அப்படியாக வாழ்ந்து கொண்டு, அப்படியாக சில தலைவர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. இந்த பண ஆசையை குறித்து பைபிள் சொல்லும்போது இது எல்லா தீமைக்கும் வேர் என்று வேதம் சொல்லுகிறது. இது உங்களுக்கு தெரியும். லூக்கா 14:14 நம்ம குறிப்பா ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளை பத்தி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. அருமையான தேவ பிள்ளைகளுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு பரிசேயர்களை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. பரிசேயர்களை அநேகமா 99% மக்களுக்கு பரிசேயர்களை பிடிக்காது என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசேயர்கள் எப்படி இருந்தாங்களா அப்படின்னா பொருள் ஆசைக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அவங்ககிட்ட காணப்படுகிற நிறைய தவறான குணங்கள் பொருளாசைக்காரர்களிடம் காணப்படும். இன்றைக்கு உள்ள ஜனங்கள், இன்றைக்கு உள்ள தேவ ஜனங்களாக இருந்தாலும் சரி, பொருளாசை இருந்தால் நிச்சயமாக பரிசேயர்களிடம் காணப்பட்ட அநேக துர்க்குணங்கள் நம்மிடத்திலே காணப்படும். பரிசேயர் குணம் சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பொருளாசை அவர்களிடம் இருந்தது, அவர்களை ஆட்டி படைத்தது. அதனால பாருங்க, அந்த வசனத்துல அவங்க பொருளாசைக்காரரா இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவரை பரியாசம் பண்ணினார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. இந்த பொருளாசைக்கும் பிறரை பரியாசம் பண்ணுகிற குணத்துக்கும் ஒரு பெரிய இணைப்பு இருக்கிறது. இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் பரிசேயர்கள். அவர்கள் பொருளாசைக்காரர்களாக இருந்தபடியா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அருமையான தேவஜனம், இன்றும் பணப்பிரியர்கள் பரிசேயரை போல, இன்னைக்கு பண ஆசை உள்ளவங்க பரிசேயரை போல பைபிள் அதன் மேல தியானமாக இருக்கிறவர்கள் இரவு பகலும் தியானிச்சா ரொம்ப கெட்டல் பண்ணுவாங்க. இயேசுவை, அவரை தேடுவதை, இயேசுவுக்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வதை, பரிசுத்த வாழ்க்கையை, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவர்களை, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி நிறைந்த வாழ்வு மிகுந்த ஆதாயம் என்ற சத்தியத்தையே இவர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இன்னொரு வகையில பார்த்தோம்னா பரியாசம் பண்றவங்க கண்டிப்பா பண ஆசைக்காரர்களாய் இருப்பார்கள். பண ஆசைக்காரர்கள் வெளியே சொல்லாட்டியும் ஆத்மாவுல சிந்தனையில கூட பரியாசம் பண்றவங்களா இருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, நம்மை ஆராய்ச்சிட்டோம். நாம் பணக்காரர்கள், பணப்பிரியர்களா இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல வர வர எல்லாத்தையும் பரியாசம் பண்ற ஆளுகளா நாமளும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணப்பிரியம் வந்து விடாதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பணப்பிரியம் வேதம் சொல்கிறது அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆகவே இதன் பேர் முதலாய் காணப்படாதபடி மனம் திரும்பி கிறிஸ்துவுடன், அதாவது we must love only Jesus. அப்ப பணப்பிரியர் எப்படி இருக்கிறாங்க? they love only money, they love only money, they love only riches. அதுக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணப்பிரியத்துக்காக எல்லா முயற்சிகளையும் பணம் சம்பாதிப்பதற்காக, அதுக்கே எல்லா முயற்சிகளையும், எல்லா நேரங்களையும், எல்லா தாளந்துகளையும், எல்லா திறமைகளையும், தங்களுடைய எல்லா வசதிகளையும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே, பணத்துக்காகவே செலவழிப்பார். கிறிஸ்துவுக்காக செலவழிக்கிறது, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக செலவழிக்கிறது மிகவும் அபூர்வமாக இருக்கும். ஈவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொன்னா கூட, தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னா கூட அதையே அவர்கள் பரியாசம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சுத்திகரிப்புல பார்த்தோம். சுத்திகரிப்புல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்ததை பற்றி சுத்திகரிப்பு 2 கொரிந்தியர்ல நம்ம அப்படியே பார்த்தோம். அதுல நம்முடைய அன்பின் உண்மை சோதிக்கப்படுகிறது. கொடுத்தல் மூலம்
அதில் தேவனுக்கு கொடுத்தல், ஏழைகளுக்கு கொடுத்தல், கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுத்தல், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தல், சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுத்தல், இப்படி கொடுத்தல். அங்கே கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அன்பின் உண்மை எவ்வளவு என்று நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று இதனால் நம்ம சுத்திகரிப்புல பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால பணம் நமக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனால் பணம் 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 என்றே ஒரு 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் போகக்கூடாது. நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரு 18 மணி நேரம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லும் பகலும் வேதத்தில் தியானமாக இருந்து அதன் அடிப்படையில் எல்லா காரியத்தையும் செய்ய நம்ம பழகினோம் என்று சொன்னால் பணப்பிரியம் நம்மை விட்டு நீங்கும். பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நேற்று நான் இந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸில் இந்த வியாதியிலிருந்து நாடுகள் மக்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னா எந்த தவறும் செய்து விடாதீர்கள் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்தின் தலைவர்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறது. எந்த தவறும் செய்து விடாதீர்கள். ஏங்க, இந்த வியாதி வந்து செத்தா எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறோம், எல்லாரும் ஒரு நாளைக்கு மறிக்கத்தான் போகிறோம். இந்த வியாதி கடைசியில் என்ன செய்ய முடியும்? மறிக்கத்தானே வைக்க முடியும். அப்படியே பார்த்தா நம்மளை ஆண்டவர் மறிக்க விட மாட்டார். உங்களுக்கெல்லாம் வந்து நீண்ட ஆயுள் காலம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பெரிய சாதனைகளை படைக்கணும். அநேகமாயிரம் மக்களை என் கர்த்தருக்குள் பரிசுத்த வாழ்க்கைக்கு, இருதயம் குணமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, மனம் திரும்புகிற வாழ்க்கைக்கு நீங்கள் நடத்த தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு இப்போதைக்கு சாதாரணமா மரணம் இல்லை. அல்லேலூயா. நீடித்த ஆயுள் இருக்கிறது. ஆனா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பயப்படுது, கொரோனா வைரஸ் சாகடிச்சிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களை நரக ஆக்கினியில தள்ளக்கூடியவருக்கு பயப்படுது. மரித்த பிற்பாடு ஆத்துமா ஆவி, அதற்கு ஏற்படுகிற நிலை என்ன? அதுக்காக தான் ஆத்துமா ஆவி உயிர் தெழுந்த சரீரம் 1000 ஆண்டு அரசாட்சியில் வாழணும். புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமில் வாழணும். அப்ப அதுக்கு வேத பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இடங்களில் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆசீர்வதிக்கப்பட நித்திய ஜீவன் பெற எந்த தவறும் செய்து விடாதீர்கள் என்று நம்மை எத்தனை இடங்களில் எச்சரிக்கிறது. எந்த தவறும் செய்து விடாதீர்கள், எந்த தவறும் செய்து விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா லேவியராகமம் 22:9 நம்ம அப்படியே பார்க்கிறோம். ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதிநிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பாருங்க, தெய்வம் அப்படினாலே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்ப இந்த வேலையை, பரிசுத்தப்படுத்துகிற வேலையை பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாம் உணர்வுள்ளவர்கள் ஆக்கி இந்த சத்தியங்களுக்குள்ளே நடத்தி நம்மை தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இணைந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வேலையை இந்த நாட்களிலும் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தில் வளர பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாய் இருந்தார். பாவத்துக்கு இங்கே வேலையே கிடையாது, பாவத்துக்கு அனுமதியே கிடையாது. பரிசுத்தம் நாம் குணம் பெற்று வாழ கிறிஸ்துவின் மரணம் இந்த சாயல் நாம் இணைக்கப்படும் போது நமக்கு உண்டான பலன்கள் ஏராளமாக இருக்கு. அல்லேலூயா. இதை முக்கியமா ஒரு வசனத்துல நம்ம அப்படியே பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 அப்படியே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இயேசுதாமே தம்முடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்கிற சத்தியம் மிக ஆழமாய் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு? லேவியராகமம் 16:21. லேவியராகமம் 16:21 பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அங்கே எப்படி பாவம் யார் சுமந்தது, என்ன நடந்தது பாருங்க. அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த வெள்ளாட்டு கடா மேல பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு அதன் மேல சுமத்தி அதை அனுப்பிவிட்டாங்க, காட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க.
இது பழைய ஏற்பாட்டில் நடக்குது. அப்போ பாவம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது என்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 38:3-4 பார்க்குறோம். சங்கீதம் 38:3-4. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. பாருங்க, அப்ப பாவம் நம்மகிட்ட இருக்கும்போது தேவ கோபம் வருகிறது. அதனால மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லாம போயிருதுப்பா. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எலும்புகள்லயும் சௌக்கியம் இல்லாம போயிருது. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஹல்லேலூயா. கொடூரமானது பாவம். தேவனுடைய வார்த்தையை மீறுவது மிகவும் கொடூரமானது, கொடுமையானது. வாசிக்கிற மத்தேயு 8:17. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் இங்கே நிறைவேறும். அடுத்து எபிரேயர் 9:20. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப பாருங்க, அவனுடைய அக்கிரமங்கள், மீறுதல், பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்ததுனால என்ன நடந்தது? நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள் இதெல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இரண்டாவது தரம் வந்து நம்மை மனவாட்டிகளாய் அவர் அழைத்து செல்ல இருக்கிறார். அடுத்த வசனத்தின்படி 1 பேதுரு 2:24 படி இயேசு சிலுவையின் மேல் சுமந்தார் நம்முடைய பாவங்களை. ஏற்கனவே நிறைய வசனங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வேகமாக வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 5:30, 10:39, கலாத்தியர் 3:13. சற்று விரைவாக வாசிக்கலாம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை. அப்ப மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். கொலை செய்யப்பட்டார் இயேசு. அது மாதிரி 10:39. அப்போஸ்தலர் 10:39. அவர் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அப்ப மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டார் இயேசு. யூதர்களுடைய பெரிய சதியினாலே நடந்தது என்பதை கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் எல்லாவற்றுக்கும், பாவத்தினால வந்த சாபம் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி சிலுவையில் இயேசு எல்லா அக்கிரம மீறுதல் பாவங்களை சுமந்து தீர்த்தனால் அவருடைய ஆத்தும ஆவி சரீரத்தை. அப்ப நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய அவரோட மன்னிப்பு கேட்கிறேன். காரியத்தில் இணையும் போது நாமும் விடுதலை அடைகிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மூன்றாவது காரணம் அவருடைய தழும்புகளால், காயங்களால். அப்ப இயேசுவின் சரீரத்துல தழும்புகள், காயங்கள். அதாவது 5வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3வது காரியமா நம்முடைய வாசிக்கிறோம். ஏசாயா 53:5. மத்தேயு 27:26, மார்க்கு 15:15, யோவான் 19:1. அதெல்லாம் வச்சிலும் இயேசுவின் சரீரத்தில் எப்படி தழும்புகள், காயங்கள் வந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்பு, ஆத்துமாவுல தழும்பு, ஆவியில, சரீரத்தில் தழும்பு. அதெல்லாம் ஆழமான காரியங்கள் நாம் படிக்க வேண்டியிருக்கு. மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அழைப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அப்ப ஒன்று குறைய பார்த்தீங்கன்னா 40 அடிகள், 39 அடிகள் என்று சொன்னார். அடித்து உழுத நிலம் போல இயேசுவின் முதுகெல்லாம், உடலெல்லாம் கிழித்தெறியப்பட்டது. அவ்வளவு காயங்களும் தழும்புகளும் அவரிடத்துல காணப்படுறதை நாம் மார்க் 15:15 வாரினால் அனுப்பித்தான். யோவான் 19:1 வாசி. யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அப்ப இயேசுவின் சரீரத்துல 1 பேதுரு 2:24 படி இயேசுவின் சரீரத்துல காயங்கள், ஆத்துமாவுல, ஆவியில, சரீரத்துல காயங்கள், தழும்புகள், wounds and stripes were there. காயங்களும் தழும்புகளும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆத்துமாவுல தழும்புகள் இருக்கிறதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாசிக்கலாம்.
அடுத்து நாம் பாவங்களுக்கு இதனால இயேசு கருங்களை ஏற்றபடினால, காயங்களை ஏற்றபடினால நாம் பாவங்களுக்கு செத்து 1 பேதுரு 4:1-2, ரோமர் 6:2-7-11, கொலோசியர் 3:3, 2 கொரிந்தியர் 6:17 வசனங்களை விரைவாக வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கும்படியான ஒரு பெரிய பரிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மரணம் நமக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறது. வசிக்கலாம். ரோமர் 6:2-7-11. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு போதகர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் 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 என்று இருக்கிறது. ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் தேவை, அதுல சந்தேகமே இல்லை. என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய மக்கள் எல்லாம் நீங்க சாட்சி. எங்கள் குடும்பத்துல நாங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அது மாதிரி ஊழியத்துல எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நான் ஒருபோதும் எனக்கு ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. சாட்சியாய் சொல்லுகிறேன், ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க. நாங்கள் வீடு கட்ட வேண்டிய இந்த நாட்களில் கூட, ஆண்டவரே எங்கே ஊழியம் வச்சிருக்கிறீங்க, அந்த இடத்த காட்டுங்க, அதுக்கப்புறம் வீடு நீங்க, அப்புறம் அதெல்லாம் காலத்தில் நீங்க செய்கிறவர், எனக்கு ஊழியம் எங்கே வச்சிருக்கிறீங்க. இதுதான் எங்களுடைய ஜெபமாய் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உமக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றும். என்னுடைய இருதயத்தின் யோசனைகளிலே, சிந்தனைகளிலே, வாயின் வார்த்தையிலே, சரீரத்தின் செயல்களிலே என்னை குற்றமற்றவனாய் மாற்றும். என்னுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் குற்றமற்றதாய் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட, பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தில் நான் வளர, அன்புக்கு மேல அன்பிலே வளர, கிருபைக்கு மேல கிருபையில பெருக, அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாத பாத்திரமாய் இருக்க எனக்கு உதவி செய்ய என்று ஜெபிக்க ஜெபிக்க, என்னை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்க, தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய, கிறிஸ்துவின் உண்மையான சீஷனாய் இருக்க, அது ஒன்றே என் நோக்கமா, அது ஒன்றே என் முயற்சியா இருக்கும் போது ஆசீர்வாதங்கள் கேட்காமலே வந்து கொண்டே இருக்கு. எல்லாவற்றையும் அதன் காலத்துல கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். ஜெரிமாய் சொல்லுவார், ஐயா வண்டிக்கு முன்னாடி மாட்டை வச்சிங்கன்னா சரியா அந்த வண்டி போகுமியா, மாட்டுக்கு முன்னாடி கொண்டே வண்டியை வச்சிங்கன்னா மாடு என்ன வண்டியை தள்ளிட்டாயா போகும். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தெய்வத்துக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அப்புறம் நமக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்றாரு. ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆக, நம் வாழ்க்கை எப்படி குணமடைதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நம்ம அப்படியே பாருங்க. சரி, விரைவாக வாசிக்க. கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. So we have died to sin. நாம் பாவத்துக்கு மரித்தோம், எல்லா அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பு பெற்று அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளில் எவ்வளவு தப்பு பண்றோம், பார்வையில் எவ்வளவு தப்பு பண்றோம், கேட்கிற விஷயங்கள் எவ்வளவு தப்பு பண்றோம், நாக்கில் எவ்வளவு தப்பு பண்றோம், கரங்கள் கால்கள் எவ்வளவு தவறு செய்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலைகளில, தொழில்களில, படிப்புகளில, ஊழியங்களில எவ்வளவு தப்பு பண்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை குணமாக்கி ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya. சோ அப்ப நாம் பாவத்திலிருந்து முற்றிலுமா பிரிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்ப இப்ப நாம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு லூக்கா 1:74-75, அப்போஸ்தலர் 10:35, இந்த 2 வசனங்களை மட்டும் வாசித்தால், இப்பொழுது வாசித்தால் போதும். மீதி வசனங்கள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தியானிங்க, நல்லா ஜெபிங்க, தியானிச்சு ஜெபிங்க, சத்தியங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிங்க, நீ மிகுந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். வாசிக்கலாம்.
தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பிலிப்பியர் 1:11. ஹalleluya. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹalleluya. அப்ப கிறிஸ்துவின் நாளுக்கென்று அது ஒரு பெரிய எதிர்காலத்தை நோக்கி ஒரு பெரிய நோக்கம் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் நாள் வருகிறது. அந்த நாளிலே நாம் குற்றமற்றவர்களாக துப்புரவானவர்களாக ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் போய் நிற்க முடியாது. அப்படி ஒவ்வொரு நாளும் குற்றமற்றவர்களாக துப்புரவானவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டே அதில் வளர்ச்சி அடைந்து கொண்டே 30, 60, 100 வளர்ச்சியை நோக்கி நாம் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக அந்த வசனத்திலே நாம் குணமானோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அதற்கு சங்கீதம் 147:3, மல்கியா 4:2, லூக்கா 4:18, வெளிப்படுத்தல் 22:2 வசனங்களை வாசித்து நாம் அப்படியே முடிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 147:3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டு கர்த்தர் மன்னிக்கிறார், குணமாக்குகிறார், குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தப்பு செய்ய பயப்படுகிற வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் குணமடைந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். You will be living a life of healing. Praise the Lord. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கன்றுகளைப் போல வளருவீர்கள். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்டவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தினால குணமாக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுதுதான் மக்களுடைய நொறுங்கி போய் கிடக்கிற இருதயங்கள் குணமாகும். எவ்வளவு பணம் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லையே என்று நொறுங்கி போய் கிடக்கிற ஜனங்கள் இருக்கிறார். சுவிசேஷத்தினால, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால, கிறிஸ்துவின் மரணம் அடக்க உயிர்த்தெழுதலினால், சத்தியங்களினால் குணமடைய முடியும். வெளிப்படுத்தல் 22:22, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஹalleluya. அப்ப ஜீவ விருட்சத்தின் இலைகள் பாருங்க, நித்தியத்துல புதிய எருசலேம்ல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. புதிய எருசலேம்ல ஆரோக்கியமா எப்போதும் இருக்க ஜீவ விருட்சத்தினுடைய இலைகள் தெய்வம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்ப இந்த வாழுகிற வாழ்க்கையில, இந்த உலகத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரத்துல குணமடையும். முக்கியமா ஆத்மாவில் குணமடையும், ஆவியிலையும் குணமடையும், சரீரத்திலையும் குணமடையும். கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாம் குணமடைந்து வாழ்கிறவர்களை வாழும் பொழுது நித்தியத்துல புதிய எருசலேமில் ஆரோக்கியம் தரும் ஜீவ விருட்ச இலைகள் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட பாருங்க, கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுகிறதுனால எவ்வளவு ஒரு குணம் பெற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு. அடுத்த வாரம் நம்ம அப்படியே உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அவசியம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வேத வசனங்களை நல்லா தியானிச்சு பாருங்க. நல்லா ஒவ்வொரு நாளும் தியானி. கர்த்தர் உங்களை நிறைவாக சத்தியம் ஆசீர்வதிக்கும். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல்ல நீங்க இணைக்கப்படும் போது அப்ப என்ன ஆகுது? பாவம் உங்களை விட்டு பிரியுது. பாவம், அக்கிரமம், மீறுது, இதெல்லாம் உங்களை விட்டு பிரியுது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, குணமடைவீங்க, குணம் பெற்றவர்களா இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. மத்தேயு 13:43 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள், அதை வாசிங்க, உங்களை ஆசீர்வதித்து முடிக்க விரும்புகிறேன்.
13:43. நீதிமான்கள் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். அப்பொழுது குணம் பெற்ற இவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு ஆத்மா ஆவி சரீரத்தில் குணம் பெற்று புது சிருஷ்டிகளாய் வாழ்கிறவர், மரண வரையத்தை வாழ்ந்து முடிக்கிறவர், அவர்கள் பிதாவின் ராஜ்யத்தில் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல நாமெல்லாம் பிரகாசிக்கணும். கர்த்தர் இந்த கிருபையில கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார் அன்பு மகனே இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, அக்கிரமக்காரர்களாய் மீறுதல் உள்ளவர்களாய் பாவம் உள்ளவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்க வைத்து எங்களை குணப்படுத்தி கடந்த கால பாவங்களிலிருந்து ரட்சிப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவறு செய்வதால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில வாழுகிற நாங்கள், ஒரு நாளும் தவறுகிற காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, அவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்து மனவருந்தி மன்னிப்பை பெறுவதனால, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதனால, கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் குணமடைந்து பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தில் வளர்ந்து நீதிக்கு மேல் நீதியில வளர்ந்து அன்புக்கு மேல் அன்புல வளர்ந்து, ஆண்டவரே, புதிய எருசலேமிலே ஜீவ விருட்சத்தின் இலைகளை உண்கிறவர்களாய் நித்தியத்துக்கும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு நேரம் எங்களை நடத்த சித்தம் வைத்திருக்கிறவரே, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே, உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்தும். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்தும். இயேசுவே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறவரே, குணமாக்கி கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிற கிருபையை என் அருமை மக்கள், எங்கள் யாவருக்கும், எங்கள் மக்களுக்கும் அடிமைக்கும் நீங்க நிறைவாய் கொடுக்க வேண்டுமாய் சொல்லி கர்த்தர் ஆசீர்வதி. சூரியனை போல பிரகாசிக்க ஆண்டவரே, அதுல உங்க நாம மகிமைப்படணும், நீ ராஜ்யம் கட்டப்படணும், உங்க சித்தம் நிறைவேறும். இப்பொழுதும் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து உடைய இரத்த கொடைகளை பிள்ளைகளை மூடி தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஆண்டவரே, அவருடைய வேலை, ஊழியர்கள் எல்லாம் வச்சு உங்களுடைய இரத்தத்தின் மறைவுக்குள்ளாய் இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாகிற எந்த சாத்தானின் ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காது போட்டோம். பிள்ளைகள் குணமடைந்து ஆரோக்கியம் அடைந்து சுகமடைந்து let them be people of healing, குணம் பெற்ற ஒரு வாழ்க்கையை மகிமையாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா? பிள்ளைகளை நான் மனதார் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை பிள்ளைகளை யாவரையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.